அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து ட்ரம்பினுடைய முடிவை நிராகரித்து நேற்று அரபு லீக் உச்சி மாநாட்டில் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை இஸ்ரேல் நிராகரித்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் என்ன நிலைமைகள் தற்போது இருக்கின்றன, உலக அரசியலிலும் உலகரங்கிலும் வேறு என்ன விடயங்கள் எல்லாம் முக்கியமாக நடைபெற்றிருக்கின்றன என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பம் முதலே காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முடிவில் தான் உறுதியாக இருப்பதாக மிகப்பெரிய அளவில் சொல்லி வருகின்றார். அது மட்டுமல்ல, காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேற்றிய பின்னர் காசா எப்படி இருக்கும் என ஒரு ஏஐ மூலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிடும் அளவுக்கு ட்ரம்ப் அந்த நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வந்தார். ஆனால் நேற்றைய தினம் எகிப்தில் ஒன்று திரண்ட அரபுலக நாடுகளின் தலைவர்கள் 22 அரபுலக நாடுகள் முடிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முடிவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, காசாவில் பாலஸ்தீனர்கள் இருக்கும்போதே அதை கட்டியமைப்போம் என்று கூறியிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று அரபு லீக்கினுடைய மாநாடு எகிப்தில் நடைபெற்று மிகப்பெரிய அளவில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானங்களை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்க காங்கிரஸில் மிக முக்கியமான உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ட்ரம்ப் காசா குறித்து பெரிய அளவில் இந்த விடயங்களையும் அங்கு தெரிவிக்கவில்லை என்பது நிச்சயமாக தன்னுடைய தீவிரமான முடிவிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கின்றாரா என்பதை மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியாக இன்றைய தினம் எழுந்திருக்கின்றது. ஏனெனில் உக்ரைன் விவகாரம், ரஷ்யா உக்ரைன் போர், நேட்டோ விவகாரம், பனாமா விவகாரம், சீனா, கனடா, மெக்சிகோவுக்கு வரி விதிப்பது வரை விலாவாரியாக காங்கிரஸ் உரையில் தெரிவித்த ட்ரம்ப் இன்றைய காங்கிரஸின் மிக முக்கியமான அமெரிக்க காங்கிரஸ் உரையில் காசா விவகாரத்தை பட்டும் படாமல் என்று சொல்வார்கள் லேசாக தொட்டுவிட்டு அதை பெரிய அளவில் காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதையோ அதை பற்றி கூறாமல் இருப்பது ட்ரம்பின் உடைய முடிவுகள் பின்வாங்கி இருக்கின்றதா அல்லது ட்ரம்ப் காசா விவகாரத்தில் தடுமாற தொடங்கி இருக்கின்றாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது. ஹமாஸுக்கு தன்னுடைய வழக்கமான பாணியில் ஒரு எச்சரிக்கை, ஹமாஸை நிராயுத பாணியாக்குவோம் என்ற கூற்றுக்களை தவிர காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் எந்த விடயத்தையும் ட்ரம்ப் இங்கு சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து அரபு லீக்கின் உடைய $53 பில்லியன் காசா மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பாக இன்று ஊடகவியலாளர்கள் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் முகமது பின் சல்மானிடம் கேள்வி எழுப்பிய பொழுது, நிச்சயமாக இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், இதில் சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் நிதியுதவியை என்றொரு கூற்றை இன்று தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய செல்வ செழிப்பான நாடுகளில் சவுதி அரேபியாவும் மிக முக்கியமான ஒரு நாடு. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியா பணத்தை எடுத்து சென்று பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்யும் அளவுக்கு சவுதி அரேபியா செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக மத்திய கிழக்கில் காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் காசா மறுசீரமைப்பு திட்டத்தை அதிகாரபூர்வமாக ஆதரிப்பது மட்டுமல்ல, இதில் நிதியுதவி செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என சவுதி அரேபியா தற்போது நேரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல பாலஸ்தீனர்களை இடம்பெற வைக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை நிராகரித்திருப்பதுடன் 1967 ஆண்டு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு பாலஸ்தீன அரசு அமைக்கப்படும் வரை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேலுடன் நாங்கள் உறவுகளை இயல்பாக்கி கொள்ள முடியாது எனவும், கிழக்கு ஜெருசலேமை கொண்டு பாலஸ்தீன தலைநகராக கொண்டு பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் மனிதாபிமான தடைகளை அங்கு காசாவுக்குள் ஏற்படுத்துவது மிகப்பெரிய அளவிலான ஒரு குற்றம், வார் கிரைம் என்று சொல்லி மிகப்பெரிய கண்டனத்தையும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே சவுதி அரேபியாவின் பேச்சில் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவின் பேச்சை நாங்கள் குறிப்பிடும் பொழுது இன்றைய அமெரிக்க காங்கிரஸ் உரையில் ஒரு விடயத்தை இஸ்ரேல் குறித்து ட்ரம்ப் குறிப்பிட்டார். காசா குறித்து பெரிதாக பேசவில்லை என்றாலும் இந்த மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள், அரபுலக நாடுகளுடன் இஸ்ரேலுக்கு இயல்பான உறவை ஏற்படுத்தக்கூடிய ஆபிரகாம் ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கப் போகின்றோம், சவுதி அரேபியா மற்றும் ஏனைய நாடுகளையும் இஸ்ரேலுடன் இயல்பான உறவை கொண்ட நாடுகளாக மாற்றப் போகின்றோம் என்றெல்லாம் ட்ரம்ப் கூறிய நிலையில், ட்ரம்புக்கு நேரடியாக பதில் கூறுவதைப் போல கிழக்கு ஜெருசலேமை தலைமையகமாக கொண்ட தலைநகராக கொண்ட பாலஸ்தீன தேசம் அமைக்கப்படும் வரை எந்த ஒரு உறவும் இஸ்ரேலுடன் கிடையாது என்பதை
என்று தெளிவாக சவுதி அரேபியா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அடுத்து கத்தார் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் மிக முக்கியமாக இஸ்ரேல் கத்தார் இடையில் ஒரு விரிசலை தெளிவாக காட்டியிருக்கின்றது. குறிப்பாக ஷின்பெட்டினுடைய தலைவர் நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே இந்த அரபு லீக் மாநாட்டில் ஒன்று கூடி எல்லா நாட்டு தலைவர்களும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். எங்கே இந்த அரபு லீக்கை பிரித்து இஸ்லாமிய நாடுகளை பிரித்து அதனூடாக தங்களுடைய காய்களை நகர்த்தி வந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காசாவுக்காக திடீரென அரபு லீக் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள், ஓஐசி ஒன்றிணைகின்றார்கள் என்ற செய்தி நிச்சயமாக வெறுப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் இந்த நாடுகளை பிரித்தாள்வதன் மூலமாக அரபுலக நாடுகளை அவர்களுக்குள்ளேயே மோதவிட்டு இஸ்லாமிய நாடுகளை அவர்களுக்குள்ளேயே மோதவிட்டு தங்களுடைய காய்களை நகர்த்தி வந்த இஸ்ரேல் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு தற்போது இவர்கள் ஒற்றுமையாக மாறி வருவது மிகப்பெரிய சிக்கலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில்தான் கத்தார் என்றால் கத்தார் இந்த போரில் மறைமுகமாக போர்க்குற்றங்கள் குறித்து உலகத்துக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கத்தாரை தலைமையகமாக கொண்ட அல் ஜசீரா தொலைக்காட்சி ஊடகம் மிகப்பெரிய அளவில் காசாவில் இஸ்ரேல் இழைக்கும் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் ஆதாரங்களுடன் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இஸ்ரேலுக்கு கத்தார் மீது மிகப்பெரிய கோபம். கத்தார் மீடியேட்டராக செயற்பட்டாலும் கூட அல் ஜசீரா ஊடகம் செய்யக்கூடிய பணிகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இஸ்ரேலிலும் அல் ஜசீரா ஊடகத்தை தடை செய்யும் அளவுக்கு இஸ்ரேலுக்கு அவர்களினுடைய செய்திகள் மிக பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில்தான் கத்தார் டோஹா ஹமாஸுக்கு உதவி வழங்கியதாகவும் குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதலுடன் கத்தார் உதவியை தொடர்புபடுத்தியும் ஷின்பெட் பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் கத்தார் ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒரு ஆதரவாளராக நன்கொடையாளராக இருப்பதாக பல விடயங்களை நேற்றைய தினம் ஷின்பெட் சார்பில் வெளியிடப்பட்டது. இது குறிப்பாக இந்த அரபுலக நாடுகளின் ஒற்றுமையை சிதைப்பது மட்டுமல்ல, இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக திட்டத்தை நிராகரித்திருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் மீது வேறொரு குற்றச்சாட்டை கூறி இந்த விடயத்தை திசை திருப்பும் இஸ்ரேலின் முயற்சி அன்று வேறு கிடையாது. இதை கத்தார் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தவறான குற்றச்சாட்டுகளினூடாக ஷின்பெட் பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். இதை நாங்கள் ஷின்பெட் நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை மிக கடுமையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, கத்தார் இஸ்ரேலுக்கு தெரிந்தே பல உதவிகளை பாலஸ்தீனர்களுக்காகவும் காசா நிலப்பரப்பிலும் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். மனிதாபிமான உதவி, உணவுதவி, சுகாதார உதவி, கல்வி தொடர்பான உதவியை பல ஆண்டுகளாக கத்தார் தொடர்ச்சியாக அங்கு செய்து வருகின்றார்கள். கத்தார் நாட்டின் சர்வதேச அலுவலகம் செய்யக்கூடிய உதவிகள் அனைத்தையும் இஸ்ரேல் அறிந்திருந்த போதும் இஸ்ரேலிய அரசியலில் சுயநலம் மற்றும் சுய பாதுகாப்பு ஆகியவற்றால் இயக்கப்படும் திசை திருப்பலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக கத்தார் மீது குறிப்பாக கத்தார் வழங்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை தடுப்பதற்கு இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை மேற்கொள்கின்றார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்திருப்பதுடன் இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டுக்களை நாங்கள் நிராகரிப்பதுடன் காசாவில் மனிதாபிமான உணவை வழங்குதல், மருந்து பொருட்களை வழங்குதல், அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல், வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவவற்றை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என கத்தார் ஒரு நேரடி பதிலை இஸ்ரேலுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அரபுலக நாடுகளுடன் அவர்கள் ஒன்றாக இருக்கும் சூழ்நிலையில் அவர்களை பிரிக்கும் நோக்கில் பிரச்சனை திசை திருப்பும் நோக்கில் இஸ்ரேல் பல செய்திகளை கூறியிருக்கின்றார்கள். இனி எந்தெந்த நாடுகளை நோக்கி என்ன செய்திகளை கூறப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் கெய்ரோவில் ஒன்று கூடி தீர்மானித்திருக்கக்கூடிய அரபுலக தலைவர்களுக்கு ஹமாஸ் இயக்கம் நேரடியான ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள். நீங்கள் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து இடம்பெறும் இஸ்ரேலின் திட்டத்தை நிராகரிப்பதை உறுதிப்படுத்தி இருப்பதற்கு பாராட்டுக்கள். ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவின் இந்த திட்டத்தை உங்களுடைய ராயதந்திரம் அல்லது உங்களுடைய ஒற்றுமையினூடாக முறியடிக்குமாறு ஹமாஸ் வலியுறுத்தி இருப்பதுடன் காசாவின் கடவைகளை மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் மூடியிருப்பதையும் அனைவரும் ஒன்றிணைந்து கண்டிக்க வேண்டும். போர் நிறுத்தத்தை மீண்டும் அமுல்படுத்துவதற்கு இந்த அரபு லீக் உதவி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருப்பதுடன் காசா மக்களுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சாதகமான விடயங்கள் நடக்குமாக இருந்தால் ஹமாஸ் நிச்சயமாக அதற்கு ஆதரவளிக்கும் என்று ஹமாஸ் இயக்கமும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது எவ்வாறான ஆதரவை வழங்கப் போகின்றார்கள், இந்த அரபு லீக்கினுடைய திட்டத்தில் ஹமாஸினுடைய பங்கு என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அது குறித்து நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் விரிவாக பேசுகின்றோம். ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க முடியுமா என்பது மற்றொரு கேள்வி. ஹமாஸ் அல்லது தாங்களும் இதில் ஒரு பகுதியாளராக இருந்து கொண்டு
சற்று பின்வாங்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அவற்றை நாங்கள் அடுத்து வரும் பதிப்புகளில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த விடயங்கள் தான் தற்போது மிக முக்கியமான சம்பவங்களாக நடைபெற்று கொண்டிருக்க, அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் பென்னட்டின் உரையை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் முன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடி இனப்படுகொலை செய்யும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்கு அழைக்கப்பட்டிருப்பது முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இத்தகைய வன்முறை மற்றும் வெளிப்படையான பாகுபாடு கொண்டவர்களை வரவேற்கும் பல்கலைக்கழகத்தின் முடிவை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் அங்கு ஆற்றியிருந்த உரை நிகழ்த்த இருந்த இடத்திற்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து, பனாமா கொடியுடன் கூடிய MS-11 F என்று சொல்லக்கூடிய ஒரு நேட்டோ ஆயுதங்களை ஏற்றி சென்ற பிரிட்டன் கப்பலை ரஷ்யா ஒடிசா துறைமுகம், குறிப்பாக உக்ரைனுடைய ஒடிசா துறைமுகத்தை அந்த கப்பல் அடைந்த போது ஸ்கேண்டர் M ஏவுகணைகளை ஏவி மூழ்கடித்திருப்பதான செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கப்பல் பிரிட்டிஷ் ட்ரோன்கள் மற்றும் நேட்டோ ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு உக்ரைனுக்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் உக்ரைன் குற்றச்சாட்டுக்களை மறுத்து இது பொதுமக்களுடைய சரக்கு கப்பல், இதில் துறைமுக ஊழியர்கள் தான் காயமடைந்திருக்கின்றார்கள், முக்கியமாக துறைமுகத்தின் உட்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டாலும், நேட்டோவின் ஆயுதங்களை ஏற்றி சென்ற பிரிட்டனுடைய கப்பலே ரஷ்ய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கின்றது என்று சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்திய பின்னர் பிரிட்டன் பிரதமர் தலைமையில் ஸ்டார்மர் தலைமையில் ஒன்று கூடிய ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்தப் போவதில்லை என தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் தான் ரஷ்ய ஏவுகணைகளால் பிரிட்டனுடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இது நேட்டோவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக அல்லது செய்தியாக இருக்கப் போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இவைதான் இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகரங்கில் நடைபெறக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களையும் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுவதுடன் இந்த அகில மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக உலகெங்கும் நடைபெறக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.